மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல பூஜை பண்ணுறாங்க. பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க புவனேஸ்வரியோட இடத்துல அங்கே தான் கார்த்தியவே நம்ம ஜானகி மாயாவும் புதைச்சி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. புவனேஸ்வரி அந்த இடத்த வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த தோண்ட போறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. உங்களை தான் நம்பி நான் இவ்வளவு பெரிய விஷயத்துல காலை வச்சிருக்கேன். நீங்க தான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஜானகி சாமி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயாவும் பயத்துல தான் இருக்காங்க. அப்ப கொக்குலிங் தோன்றாங்க. அப்ப தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஐயா உள்ளார ஏதோ தட்டுப்படுது அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்கவரங்க சரி கொஞ்சம் பார்த்து தோண்டு அப்படின்னு சொல்ல, அத அமைதியா பொறுமையா பார்த்து தோன்றாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு சாமி சிலை இருக்கு. அப்ப சொல்றாங்க கொக்குலிங்ல உள்ளவர், ஐயா இதுக்கு மேல தோண்ட முடியாது, நீங்களே இறங்கி பாருங்க அப்படின்னு. உடனே சரின்னு சொல்ல பஞ்சாயத்து தலைவர்கள் 2 பேரை கீழே இறக்குறாங்க. அவங்க 2 பேரும் இறங்கி போயிட்டு தோன்றாங்க. தோண்டி பார்த்தா அதுக்குள்ள அம்மன் சிலை இருக்கு. அம்மன் சிலைய பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மன் சிலைய வெளியில தூக்குறாங்க. அப்ப இத பார்த்ததோட பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு, இதுல முன்னொரு காலத்துல கோவில் இருந்திருக்கும் போல, அதுதான் இந்த இடத்துல சாமி சிலை கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல இந்த இடத்த தோன்றது நல்லது இல்லைன்னு தோணுது. நம்ம இதுக்கு மேல இந்த இடத்த தோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி உங்க விருப்பம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு இடம் சொன்னேன்னா தூப்பு பக்கத்துல, அந்த இடத்தைய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம், நீங்க போயிட்டு அந்த இடத்தைய பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, கவர்மெண்ட்ல வந்திருக்கிற ஆளும் சரிங்க சார், நீங்க சொன்ன இடத்துலயே நாங்க போய் தோன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த இடத்துல எப்படி சாமி சிலை வந்துச்சு, ஒருவேளை இந்த சாமி சிலை யாராவது புதைச்சு வச்சிருப்பாங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு புவனேஸ்வரிக்கு. அப்ப பசுபதி என்ன நினைக்கிறாருன்னா, அப்பாடா நம்ம இடத்துல தோண்டல, அது வரைக்கும் நல்லது, எங்க கவர்மெண்ட் வாட்டர் டேங்க் எங்க வந்துட்டுன்னா இடம் பெயருவேன்னு நினைச்சேன், நல்ல வேலை சாமி வந்துருச்சு அப்படின்ட்டு பசுபதி சந்தோஷப்படுறாரு. ஊர் தலைவர்கள் புவனேஸ்வரி கிட்ட, அம்மா இந்த இடத்துல சாமி சிலை வந்ததுனால இதுக்கு மேல இங்க தோண்ட வேணாம் அப்படின்னு நினைச்சோம், அதனாலதாமா, மற்றபடி உங்ககிட்ட இருந்து இடத்த வாங்கக்கூடாது அப்படின்லாம் எங்களோட எண்ணம் இல்லை அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவா நேரா கவர்மெண்ட் ஆளுகிட்ட, இங்க பாருங்க உங்களுக்கு இடத்த காமிக்கிறவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா ஓடி போய் பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா மாயாவை பார்த்து, என்னாச்சு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, அந்த இடத்த இனிமே தோண்ட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா சொல்ற, அந்த இடத்த தோண்ட மாட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா அந்த இடத்துல சாமி சிலை இருந்திருக்கு, முன்னொரு காலத்துல அந்த இடத்துல கோவில் இருந்திருக்கும் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் இதுக்கு மேல அந்த இடத்த தோண்ட வேணாம், அந்த இடத்த தோண்டி சாமி கிடைச்சதுனால அந்த இடத்த தோண்ட வேணான்னு அம்மன் சொல்றாங்க போல, அதனால அந்த இடத்த இதுக்கு மேலே தோண்ட வேணாம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லிட்டாங்க. பெரியம்மா உங்களோட வேண்டுதல் வீண் போகல, நம்ம குடும்பத்தை இனிமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேரா சாமியை கும்பிட்டு, உன் கருணையே கருணை, எங்களை நீ கைவிட்டுருவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், எப்படியோ என் குடும்பத்தை நீ நல்லபடியா காப்பாத்திட்ட அப்படின்னு ஜானகி சாமியை கையெடுத்து கும்பிடுறாங்க. இனிமே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, இனிமே என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. நேரா மாயாவை பார்த்து, மாயா இனிமே நம்ம கவலைப்பட வேணாம், அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அம்மன் நம்மளை முழுசா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மாயா யோசிக்கிறாங்க, இது எல்லாமே மாயாவோட பிளான் தான். மாயா தான் நேரா ஜானகி கனவு அப்படின்னு பயந்தாங்கல்ல, அப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கல்ல, மாயா போனது வேற எங்கேயும் இல்லை, கார்த்தியை புதைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு தான் மாயா போயிருக்காங்க. அங்க போயிட்டு நேரா குழிய தோண்டி ஒரு அம்மன் சிலையை உள்ளார வைக்கிறாங்க. வச்சுட்டு, அம்மா நான் செய்யறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கேன், என்னைக்கு நீங்க என்னை தண்டிச்சிட மாட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் இதை பண்றேன் அப்படின்னு
மாயா அந்த சிலைய கார்த்தியை புதைச்சிருக்கிற இடத்துக்கு நேரா புதைக்கிறாங்க. புதைச்சி வச்சுட்டு மண்ணை மூடுறாங்க. மண்ணை மூடிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் அந்த கொக்லிங் தோண்டினப்ப அவங்களுக்கு அம்மன் சிலை கிடைச்சிருக்கு. இது நம்ம மாயாவோட பிளான் தான். எப்படியோ ஜானகி வந்துட்டு இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க. அடுத்ததா ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரே எண்ணமா இருக்கு. ஜானகி வந்துட்டு கனவு வந்துட்டு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்கல்ல, அதையும் நம்ம ரகுராம் யோசனை பண்ணி பாக்குறாரு. ரகுராமுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த ஜானகி பண்ண ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு ரகுராம் காரை விட்டு இறங்கி சிவா கிட்ட, சிவா இங்க வாயேன் அப்படின்னு சொல்ல, சிவா போயிட்டு நேரா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும், பண்ணாம இருந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சிவா கிட்ட, இங்க பாரு, உன்கிட்ட காசு தர, அதை கொண்டு போய் அண்ணி அடகு வச்சிருக்காங்கல்ல, அந்த நகையை போய் திருப்பிட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட சிவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அண்ணா, நீங்க இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்ல முடிவு தானே எடுத்திருக்கீங்க. நான் போயிட்டு உடனே திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா நேரா கடைக்கு போயிட்டு 3 லட்ச ரூபா பணத்தையும் வட்டியையும் கொடுத்துட்டு அந்த நகையை திருப்பி கொண்டு வராரு. ரகுராம் வந்துட்டு ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து அண்ணா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் அந்த நகையை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு இதை கொண்டு போய் நீ ஜானகிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, அண்ணா, இவ்வளோ தூரம் நீங்க திருப்பி வாங்கிட்டு வந்துட்டீங்க, இதை உங்க கையில கொடுத்தா தானே நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறேன், சாமி கிட்ட வச்சு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்ல, சிவா நேரா இங்கேருந்து போயிட்டு எல்லாரும் வாங்க, எங்க இருக்கீங்க, எல்லாரும் சாமி ரூமுக்கு வாங்க அப்படின்னு. உடனே எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப நம்ம சிவா நேரா அண்ணியை பார்த்து வாங்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. மாயாவும் வராங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன சிவா என்னாச்சு அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து நிக்கிறாங்க. பார்வதி கேக்குறாங்க, எங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணன் வந்தாதான் சொல்லுவாரு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ரகுராம் வராரு. ரகுராம் கையில ஒரு சகப்பு கலர் பொட்டலத்தை வச்சிருக்கிறத நம்ம ஜானகி பாக்குறாங்க. ஜானகிக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. அப்ப ரகுராம் அந்த பொட்டலத்தை எடுத்து வச்சுட்டு, இங்க பாருங்க, இதுல தாலி செயின் இருக்கு, நான் போயிட்டு திருப்பிட்டு வந்துட்டேன், இத கழுத்துல எடுத்து போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எதுக்காக திருப்பிட்டு வந்துட்டேன்னா, என்னதான் இருந்தாலும் இவ என் பொண்டாட்டி, இவ இந்த மாதிரி மஞ்ச கயத்தோட வெளியில போறதை பார்த்துட்டு யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, அதனாலதான் நான் போயிட்டு இந்த நகையை திருப்பிட்டு வந்துட்டேன். அவ பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இவ மஞ்ச கயத்தோட இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நான் அந்த நகையை திருப்பிட்டு வந்துட்டேன், இதை கழுத்துல போட்டுக்க சொல்லுங்க. அதுக்காக இவளை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இவ பண்ண தப்புக்கு என்னைக்குமே தண்டனை இருக்கும். நான் இந்த செயினை வச்சுட்டு போறேன், அவ கழுத்துல போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த செயினை வைக்கிறாரு. வச்சத்தோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், மாயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்ப ரகுராம் அந்த இடத்துல இருந்து போனதோட பத்மாவும் பார்வதியும் டென்ஷனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரகுராமும் ஜானகியும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் பத்மா பார்வதியோட ஆசையே. ஆனா ரகுராம் தாலியை கொண்டாந்து கொடுத்ததோட அவங்க 2 பேருக்கும் மூஞ்சி தொங்கி போச்சு. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்றாங்க, ஜானகி சாமியை கையெடுத்து கும்பிட்டு தாலி எடுத்து கழுத்துல போட்டுக்கோமா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு தாலி எடுத்து கழுத்துல போடுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா பெரியம்மா பாத்தீங்களா, இன்னும் பெரியப்பா உங்க மேல இன்னும் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட தான் இருக்காரு, உங்களை என்னைக்குமே அவரால் மறக்கவே முடியாது, பாத்துக்கிட்டியலா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சந்தோஷப்படுறாங்க. ஜானகி கையில உள்ள வளவையும் மாட்டிக்கிறாங்க. அப்புறமா பாட்டி சொல்றாங்க, என்னமோ போங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஜானகி நேரா ரகுராமோட ரூமுக்கு போறாங்க. ரகுராம் அங்க உட்காந்துருக்காரு. அப்ப ஜானகி பக்கத்துல போயிட்டு ரகுராமோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போக ரகுராம் டக்குன்னு விலகிக்கிறாரு. இதை பார்த்ததோட ஜானகி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ரகுராம்க்கு இன்னும் கோபம் குறையல அப்படிங்கிறது நம்ம ஜானகிக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம இப்ப எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டா அவரு ரொம்ப கோவப்படுவாரு அப்படிங்கிறதுனால ஜானகி எதுவுமே பேசவே இல்லை. ஜானகி ரொம்ப கவலையா வெளியில வராங்க. ஒரு ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனேன், ஆனா அவர் இப்படி திரும்பி உட்காந்துக்கிட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கப்புறமா பத்மாவையும் பார்வதியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது, இப்படி தாலியை கொண்டாந்து கடைசியில கொடுத்துட்டாரு மாமா, அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, எளிய பூனையுமா இருப்பாங்க.
நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சு. அவங்க திடீர்னு இப்படி ஏற்றுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பத்மா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாதான் நம்மளால இந்த குடும்பத்துக்குள்ள கெத்தா இருக்க முடியும். இல்லைன்னா இத்தனை நாளும் இந்த குடும்பத்துல நம்ம ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தோம்ல, அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, மாமாவும் அண்ணியும் மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடாது. அவங்க பிரிஞ்சு இருந்தாதான் நம்மளால இந்த வீட்டுல கெத்தா இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால இந்த வீட்டுல வெத்து வேட்டாதான் இருக்க முடியும். அதுக்கு என்ன பிளான் பண்றதுக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, நீ கவலைப்படாத. அந்த மாயாவால தான் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த மாயாவை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். சீனு இருக்கான் பாரு, அவன் இருந்த வரைக்கும் தான் என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா சீனு இப்ப பெங்களூர் போயிட்டானே, இந்த நேரத்துல கண்டிப்பா அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, பார்வதியும் ஆமாக்கா, அவ இருக்கிற வரைக்குமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஜானகி அன்னைக்கு இந்த வீட்டுல நம்ம ஒரு வேலைக்காரி மாதிரிதான் இருக்கணும். அவங்க மறுபடியும் கெத்தா வந்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். எப்படியாவது நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளாகணும். அதுக்கு அவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு நம்ம மாயா கை தட்டிக்கிட்டே வெளியில வராங்க. அப்ப என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மாயா நிக்கிறாங்க. மாயா வந்துட்டு ஸ்டைலா அந்த இடத்துக்கு நடந்து வராங்க. மாயா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெரிய வருது. மாயா இங்கேருந்து வந்து கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையே, இந்த குடும்பத்துக்காக என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய், இப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒட்டு கேட்டு வரியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இப்படி சொந்த அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றீங்களே, நீங்க 2 பேரும் விளங்கிடுவீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, ஏய் மாயா, தேவையில்லாம எங்களோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உங்களோட விஷயமா? எப்ப நீங்க பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்களோ அதே பொது விஷயம் ஆயிட்டு. இங்க பாருங்க பார்வதி சித்தி, நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணீங்க. அந்த மகாலிங்கத்துக்கிட்ட வீட்டுல உள்ள நகையை திருடி கொடுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குனீங்க. இது எல்லாமே பெரியப்பாவுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி இருக்காரு. எதுக்கு தெரியுமா? நீங்க அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரியம்மா இந்த பழிய வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே இல்லையில. மறுபடியும் எப்படி பெரியம்மாவை பழி வாங்குறது அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா ஜானகி பெரியம்மா. அப்புறம் இங்க பாருங்க, நீங்க நீங்க நான் சீனுவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாரு கூட சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமையா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை நான் பெரியப்பா கிட்ட சொன்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 பேருமே சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாயா அவங்க 2 பேருக்கும் செம்மையான டோஸ் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் ஷாக் ஆகுறாங்க. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா இது, இவ இப்படி சவால் விட்டுட்டு போறா அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, அவளுக்கு வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு போறா. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நம்ம பிளானை மட்டும் என்னைக்கும் நிப்பாட்டிடக்கூடாது. அந்த ஜானகியும் அண்ணனும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது. அவங்க 2 பேரும் ஹாப்பியா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. நம்ம இந்த வீட்டுல மறுபடியும் செல்லா காசாகி வேலைக்காரி மாதிரி வேலை பார்க்கணும். அதனால வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர விடாம பார்த்துக்கணும். அவங்களுக்குள்ள தொடர்ந்து பல பிரச்சனைகள் வர மாதிரி பல பிரச்சனைகளை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, சரி, மாயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால மகாலிங்கத்துக்கிட்ட வீட்டுல உள்ள நகையெல்லாம் திருடி கொடுத்த அப்படின்னு, அது உண்மையா அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அக்கா, அவ கண்டத்தையும் உளறிட்டு போறா, அதை நீங்க நம்புவீங்களா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இல்ல, சும்மாதான் கேட்டேன். நீ ஏதாவது என்கிட்ட பொய் சொல்லியிருந்தியன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா, என்ன நடந்தாலுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். இவ வந்துட்டு சும்மா சொல்லிட்டு போறா அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் அப்படியா, சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா அந்த குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாரு. அவங்க கேக்குறாங்க, சார், இப்ப நம்ம எங்க சார் போறோம் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, நம்ம இப்ப நேரா அந்த ரகுராமோட வீட்டுக்கு போறோம். அந்த மாயா தான் கடைசியா ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
அவங்களுக்கு கண்டிப்பாக கார்த்திக் என்ன ஆயிட்டு அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாயாவை பார்க்கறதுக்காக தான் போகிறோம் அப்படின்ட்டு நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. ரகுராம், சிவா எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டாங்க. அப்போ நம்ம குருவரன் நேராக வீட்டுக்குள்ளே வராரு. அவர் வந்ததோட பாட்டி நேராக குருவரனை பார்த்து, வாங்க சார், இது மாதிரி பெரிய பையனும் சின்ன பையனும் முக்கியமான வேலையை வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, மேடம், நாங்கள் மாயா மேடத்துக்கிட்ட தான் பேச வந்தோம், மாயா இருக்காங்களா அப்படின்னு. பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிட்றாங்க. மாயா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் இதை பார்த்துட்டு டவுட் படுறாங்க. எதுக்கு இந்த மாயாவை பார்க்கறதுக்காக அந்த குருவரன் வரணும்? மாயாவுக்கும் அந்த கார்த்திக் காணாமல் போனதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. அப்போ குருவரன் நேராக மாயாவை பார்த்து, மாயா நீங்கள் தான் மாயாவா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ மாயா நினைக்கிறாங்க, நம்மளை எதுக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு மாயாவுக்கு ஒரே சந்தேகம். அப்போ இன்ஸ்பெக்டர் நேராக மாயா கிட்ட, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் வந்துட்டு கடைசியாக அந்த ரேகா இருக்காங்கல்ல, அவங்க கார்த்திக் கொடுத்த லெட்டரை தனா கிட்ட கொடுக்காம நீங்கள் படிச்சிருக்கீங்க. அது என்ன லெட்டர்? அது என்ன லவ் லெட்டரா? கார்த்தியும் தனாவும் காலேஜில் லவ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ மாயா நேராக குருவரன்ட்ட, இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவங்க 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அது காலேஜில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதோட அவர் ஒரு லெட்டர் வேற கொடுத்துருக்காரு. அப்படி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்க, நீங்கள் ஏதாவது உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை என்னால் காப்பாற்ற முடியும். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த கார்த்தி வந்து எந்த லெட்டரும் கொடுக்கல அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்ககிட்ட லெட்டர் கொடுத்ததா ரேகா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம மாயா. அப்போ குருவரன் சொல்கிறாரு, மேடம், அந்த லெட்டரை கொடுத்துட்டீங்கன்னா என்கொயரி இதோட முடிஞ்சிடும். நீங்கள் இந்த லெட்டரை கொடுக்கலைன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, என்ன மேடம், அந்த லெட்டரை பற்றி சொல்லலாமா அப்படின்னு. அப்போ மாயா அமைதியாக இருக்க குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதோட அந்த கார்த்தியோட லேப்டாப்பையும் ரீசெண்டாக நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று சிக்கியிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த கார்த்தி இதுவும் ஆதாரம்ல எடுத்து வச்சிருப்பானோ அப்படின்னு மாயாவுக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த லேப்டாப்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சிக்கியிருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்னால் ஒழுங்காக விசாரிக்க முடியும். ஒன்று கார்த்தி மேலே தப்பா இல்லை வேறு யாருடைய மேலேயாவது தப்பா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நியூ வீடியோஸ் பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.